Hi everyone, I am Poorasan Manikam, career consultant. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜூலை 14th வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ், காலேஜ் அலோகேட் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டைம்லைன்ஸ் பார்த்துடலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 14th 16th வரைக்கும் இருக்கும். அலாட்மெண்ட் லெட்டர் வந்து 17th ரிலீஸ் ஆகும். அதே டேட்டில் வந்து நீங்கள் 17-18 வந்து உங்களோட அலாட்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து 19th ரிலீஸ் ஆகும். 19th ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிட்வீன் 19 to 23 நீங்கள் அந்த காலேஜஸில் போய் ஃபீஸ் பே பண்ணிட்டு யூ கேன் கெட் யுவர் சீட் கன்ஃபார்ம். கம்மிங் டு சாய்ஸ் ஃபில்லிங் 14th ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ உங்களோட லாகின்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரியே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது காலேஜ் நேம் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம், இல்லை காலேஜோட கோட் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம், இல்லை நீங்கள் சப்போஸ் யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடினா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எந்தெந்த காலேஜஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கிறது நீங்கள் பிரான்ச் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில், இப்போ நான் சேலமில் இருக்கேன், சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜஸில் தான் நான் சாய்ஸ் கொடுக்க போகிறேன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணுமோ அந்த காலேஜஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆர்டர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு உங்களோட அலாட்மெண்ட்டே நடக்கும். நீங்கள் ஆர்டர் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே மாற்ற முடியாது பிஃபோர் லாக்கிங். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 2 days இருக்குது. 14 to 16 சொன்னேன் இல்லையா? இந்த 2 நாளில் நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்னென்ன முக்கியமான காலேஜஸ், உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன காலேஜஸ் கிடைக்கும், ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு ஃபைனலாக 16th அன்னைக்கு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் லாக் பண்ணலனாலும் 16th 5 PM ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்ச சாய்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லாக் ஆயிரும். இது லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா 17th வந்து அலாட்மெண்ட் நடக்கும். 17th மார்னிங் 10 AM நீங்கள் போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த அலாட்மெண்ட்க்கு அப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனமாக லிசன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின். அதாவது நீங்கள் ஒரு 10 காலேஜ் கொடுத்துருக்கீங்க, 10 காலேஜில் உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜ் அலோகேட் ஆயிடுச்சு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு நான் கொடுத்த 10 காலேஜில் ஏதோ ஒரு காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சுங்கிற பட்சத்தில் நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆப்ஷன். நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வரும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், நான் 10 காலேஜஸ் கொடுத்துருக்கேன் சாய்ஸ் ஃபில்லிங்கில். எனக்கு 10ல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு அலாட் ஆனது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற எம்ஐடி கேம்பஸில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது தேர்ட் சாய்ஸ் தான் எனக்கு அலாட் ஆகிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு மீதி இருக்கிற டாப் 2ல ஏதாவது ஒன்று கிடைச்சிச்சுன்னா நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்குவாங்க. உங்களுக்கு இந்த சீட் ஏதாச்சும் வேகன்சி, இப்போ வேற யாராச்சும் அந்த காலேஜில் வேகன்சி இருக்குது, வேற யாராச்சும் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சீட் வந்து அலோகேட் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். இது வந்து செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது நான் 10 காலேஜஸில் எனக்கு 4th காலேஜ் கிடைச்சிருக்கு, ஆனால் எனக்கு வந்து இந்த காலேஜ் எடுக்க விருப்பம் இல்லை, அதனால நான் டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன். ஸோ இது வந்து வெரி ரேர் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் அடுத்த ரவுண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு டாப் காலேஜஸ் இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் ரவுண்ட் 1ல் இருக்கிறப்ப ரவுண்ட் 2க்கு போகிறப்ப உங்களுக்கு டாப் காலேஜஸ் இருக்குமான்னு தெரியாது. ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட். அதாவது உங்களுக்கு இந்த காலேஜஸில் வந்து உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் அலோகேட் ஆகிருக்கு, நான் அக்செப்ட் பண்ணல, நான் அப்வோர்ட் வெயிட் பண்ணுறேன். அதாவது எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு இது வேணாம், ஆனால் நான் ஃபஸ்ட்டு 2 தான் எதிர்பார்க்குறேன், அதனால நான் டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்.
இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவிட். ஸோ டிக்ளைன் அண்ட் குவிட்னா எனக்கு காலேஜ் நான் எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல, நான் குவிட் பண்ணிட்டு நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ இல்லை நான் வேற ஏதோ ஒரு டிகிரியோ நான் படிக்க போறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுத்துட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சு, நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின்லேயே வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயினில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் 10 சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ண ஃபர்ஸ்ட் காலேஜே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸே எனக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 3 ஆப்ஷன் தான் ஸ்க்ரீனில் காமிக்கும். ஒன்று வந்து அக்செப்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து டிக்ளைன் பண்ணுறது, இன்னொன்று வந்து கவுன்சிலிங் குவிட் பண்ணுறது. ஸோ பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் காலேஜே வந்துருச்சு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் தப்பான காலேஜ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி உங்களுக்கு அது அலோகேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான் வரும், இந்த 3 ஆப்ஷன் தான் வரும். ஸோ ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா டிக்ளைன் பண்ணிக்கணும், இல்லைன்னா வந்து குவிட் பண்ணிட்டு போயிடணும். ஸோ டிக்ளைன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வேணும்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ அப்போ என்ன வேகன்சி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேகன்சி கிடைக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. சாய்ஸ் லிஸ்டோட ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட சாய்ஸ் லிஸ்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ் கிடைக்கல, ஆனால் 10 சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு 5th காலேஜ் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 4 ஆப்ஷன் வரும். என்னன்னா ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம். அதாவது எனக்கு 5th காலேஜ் தான் கிடைச்சிருக்குன்னா எனக்கு ஓகே, டாப் 10ல நான் கொடுத்தேன், எனக்கு நான் எதிர்பார்த்த 10 காலேஜில் ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு டைரெக்டாக காலேஜ் போய் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். செகண்ட் வந்து அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் வெயிட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். அதாவது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், 5th காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மீதி இருக்கிற டாப் 4ல எனக்கு எது கிடைக்கணும்னு நான் வெயிட் பண்ணுறேன், அதில் எது கிடைச்சாலும் நான் அந்த இதில் நான் பிக் பண்ணுவேன். அப்படிங்கிற பட்சத்தில் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஃபார் அலாட்மெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். தேர்டாக பார்த்தீங்கன்னா டிக்ளைன் த அலாட்மெண்ட் அண்ட் வெயிட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். அதாவது 5th ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, எனக்கு இந்த காலேஜ் எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் மீதி நாளில் எது கிடைச்சா போறேன் அப்படின்னா நீங்கள் இதை டிக்ளைன் பண்ணிட்டு மீதி நாள் கிடைக்குமாங்கிறதுக்காக அப்போர்க்கு வெயிட் பண்ணலாம். இது வந்து தேர்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ரவுண்டில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடான காலேஜ் எதுவும் வரல, நான் இந்த காலேஜில் டிக்ளைன் பண்ணிட்டேன், நான் நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்த்துக்கிறேன்னா டிக்ளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். அண்ட் 5th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவிட் கவுன்சிலிங். நான் கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து வெளியே போய்க்கிறேன், எனக்கு இந்த காலேஜஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அடுத்த ரவுண்ட்லேயும் எனக்கு நல்ல காலேஜ் வரும்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஸோ நான் வேற ரூட் சூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் டிக்ளைன் அண்ட் குவிட் கவுன்சிலிங் போய்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா. இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாமே டாப் காலேஜஸ் கொடுத்துட்டீங்க, உங்கள் கட் ஆஃப் வந்து ஒரு 170 இருக்கு, ஆனால் நீங்கள் கொடுத்தது எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இது மட்டும் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ண காலேஜ் எதுவுமே அலாட் ஆகல, அதுவும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றது வந்து என்னன்னா சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் வெரி வெரி கேர்ஃபுல். நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இந்த சாய்ஸ் அலாட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஹாவ் ஒன்லி 3 ஆப்ஷன்ஸ். என்னன்னா நான் அப்வர்ட் மூமெண்ட்காக வெயிட் பண்ணுவேன், இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ அப்வர்ட் மூமெண்ட்னா உங்களுக்கு யாராச்சும் சீட் எடுக்காம விட்டு உங்களுக்கு அந்த சீட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் டிஃபால்ட்டாக நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போய் அங்கே சூஸ் பண்ணிக்கிறேன், அது வந்து செகண்ட் ஆப்ஷன். இல்லைன்னா அகைன் வந்து கவுன்சிலிங் குவிட் பண்ணிட்டு நான் கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து வெளியே போய்க்கிறேன். ஸோ இது வந்து 3வது ஆப்ஷன். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின்கே வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு பேசிக்கா. ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிட்டீங்க, அலாட்மெண்ட்டும் வந்துருச்சு, நீங்க அக்செப்ட் பண்றீங்க இல்லை அப்போர்ட் பண்றீங்க, ரெண்டுல ஏதோ ஒன்று தான் நீங்க சூஸ் பண்றீங்க. அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா போர்ட்டிங் டேட்ஸ்குள்ள காலேஜ்குள்ள போயிட்டு உங்களுக்கான ஃபீஸை பே பண்ணி உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா இப்போ நான் வந்து அப்போர்டு சூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது நான் காலேஜ் வந்து எனக்கு அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் சூஸ் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் காலேஜ் போய் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல, பிஎஃப்சி சென்டர் போயிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு அப்போர்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அப்போர்டில் கிடைச்சிச்சுன்னா அந்த காலேஜ் அலோகேட் ஆகும், அப்போர்டில் கிடைக்கலன்னா நீங்கள் ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சிருந்த சீட்டுக்கு வந்து நீங்கள் டிஎஃப்சியில் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்க, ஸோ உங்கள் சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கும், நீங்கள் டைரெக்டாக அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய்க்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் அலாட்மெண்ட் ஆரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை யூ கேன் டெஃபினெட்லி மெயில் டு மை இமெயில் ஐடி ஆல்சோ, டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இமெயில் ஐடியும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஹெல்ப் வேணும்னாலும் யூ கேன் ரீச் அவுட் டு மீ எனி டைம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Subscribe my channel. Watch next with Tourism.
தேங்க்யூ.